திமுக இருக்க கூட்டணி எல்லாம் இப்ப இன்டாக்டா இருக்கா? திரும்ப திரும்ப அந்த காங்கிரஸ் ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கு. அது தேர்தல் வெற்றியிலேயோ அல்லது களத்திலேயோ ஏதாவது ரெஃப்ளெக்ட் ஆகுமா? இல்லைங்க, காங்கிரஸை தவிர மற்ற இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் திமுக கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் மட்டும்தான் தற்போது வரை உறுதி செய்யவில்லை. காங்கிரஸ்ல எனக்கு என்னன்னா, காங்கிரஸ்குள்ளாரையும் அந்த குழப்பம் இருக்கிறது. இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு தெளிவு இருந்து அப்ப நம்ம இந்த கேள்வி கேட்டா நம்மளால ஒரு அளவுக்கு கெஸ் பண்ண முடியும். காங்கிரஸ்லயே அந்த ஒரு குழப்பம் இருப்பதுதான் நம்ம காங்கிரஸ்ல தெளிவு இருந்தா கேள்விக்கே வேலை இல்லையே. தமிழக முதலமைச்சர் வேலை இல்ல இல்லைங்க, நான் அது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேனே. அதோட என்ன, நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சரோட பிறந்த நாள். கர்கே ஒரு ட்வீட் போடுறாரு. கர்கே காங்கிரஸ் கட்சியோட தேசிய தலைவர். டுகெதர் வி வில் ஒர்க் அப்படிங்கிறாரு. ஒன்றாக இணைந்து நாம் தொடர்ந்து பயணிப்போம் என்பதான் கர்கேவோட ட்வீட். ராகுல் காந்தியோட ட்வீட்ல பாத்தீங்கன்னா பொதுவாகவே பிரதர்னு அண்ணன் திமுக தலைவர் கடந்த முறை பிறந்த நாளுக்கு போட்டிருந்தப்ப பிரதர் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த பிரதர் இந்த டைம் அந்த எதுவுமே இல்ல, வெறும் ஒரு கோல்டான ஒரு பர்த்டே விஷா இருந்துச்சு. அது மதியம் வந்தது. நமக்கு கிடைத்த தகவல் படி, இது யாரும் இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன், நேற்றைய தினம் இரவு ராகுல் காந்தி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை இல்லைங்க, நேற்றைய தினம் இரவு தொலைபேசியில் அழைத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருப்பதாக தகவல். நேற்றைய தினம் இரவு ராகுல் காந்தி ஸ்டாலினிடம் அதான் நமக்கு கிடைத்துள்ள தகவல். அது ஸ்டாலினிடம் அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அவர் ராகுல் காந்தி ஸ்டாலினிடம் தொலைபேசி வாயிலாக பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த அழைப்பில் கூட்டணி தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் நடந்ததாக எனக்கு தெரியவில்லை. வெறும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்தாக மட்டுமே இருந்ததாக தெரிகிறது. அதே போல இன்றைய தினம் பல்வேறு சமூக வலைதளங்களில் ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலின் திமுக தலைவரை இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி எந்த தகவலும். எனவே அது அன்ஃபாலோ பண்ணதுக்கான உண்மையான செய்தி கிடையாதுங்க. அதே போல தாவேகா நிர்வாகிகள் ஹைதராபாத்தில் இருக்காங்க, ராகுல் காந்தியை சந்திக்க போகிறார்கள் என்ற தகவலும் முற்றிலும் தவறானது. காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சிக்குள்ளே 2 குழுவாக இருக்கிறார்கள். மூத்த தலைவர் கர்கே, காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் கர்கே, சோனியா காந்தி உள்ளிட்டோர். நமக்கு கிடைத்த தகவலின்படி திமுக உடனான கூட்டணியை தொடர வேண்டும் என மிகவும் தெளிவாக இருப்பதாக தெரிகிறது. ராகுல் காந்தி உடன் பயணிக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள், இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி போன்றோர், இல்லை நாம் தாவேகாவுடன் செல்ல வேண்டும் என அவர்கள் விரும்புவதாக தெரிகிறது. எனவே காங்கிரஸ் தற்போதும் ஒரு இறுதி முடிவு எடுக்க முடியாமல் காங்கிரஸ் தவிர்த்து வருகிறது. அதுக்கான காரணம் உட்கட்சியிலே அவங்களுக்குள்ள இந்த குழப்பம் இருந்து வருவது மிகவும் தெளிவாக தெரிகிறது. திமுகவிடமிருந்து நமக்கு கிடைத்துள்ள தகவல் என்னன்னா, நாளை தினம் மாலை வரை காங்கிரஸ்க்கு ஒரு டெட்லைனை கொடுத்திருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிற எண்ணிக்கை இதுதான் இந்த எண்ணிக்கை. இதற்கு உங்களுக்கு உடன்பாடு என்றால் நீங்கள் வாருங்கள், அமர்ந்து பேசிக் கொள்ளலாம் என்பது தொடர்பான ஒரு டெட்லைனை கொடுத்திருக்காங்க. காரணம் என்னவென்றால் மார்ச் 5ஆம் தேதிக்குள்ளாக மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு அந்த கடைசி நாள். எனவே அதற்கு முன்பாக வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். எனவே நீங்கள் நாளைய தினம் உங்கள் இறுதி முடிவு எடுத்தால் தான் நாங்கள் எங்களுடைய ராஜ்யசபா மற்ற தொகுதிகளுக்கான ராஜ்யசபா கேண்டிடேட் அங்கே ஃபைனலைஸ் பண்ண முடியும். எனவே நாளை மாலை வரை நமக்கு கிடைத்துள்ள தகவல் படி பாண்டிச்சேரியை மையமாக கொண்ட திமுக தலைவர் ஒருவர் காங்கிரசுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை, அந்த பேக் சேனல் டாக்ஸ் நடைபெற்று வருவதாக தெரிகிறது. தற்போது வரை காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு கிளாரிட்டி கிடைக்காதன் காரணமாக திமுக காங்கிரஸ் உறவில் அடுத்த கட்டமாக எந்த ஒரு நகரும் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் தாவேகாவுடன் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் தற்போது வரை துவக்கவில்லை என்பது நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக கிடைக்கப்பெறுகிறது. இதே தகவல் செல்வபிறந்தை கூட சொல்லியிருந்தார். அப்படி இருக்கையில் ஏன் திரு சோடங்கர் எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு 25 போதுமானது இல்லை அப்படின்னு சொல்றதோட முடிச்சுக்காம தொடர்ச்சியா ஒரு விமர்சன பார்வையோட பேசுறது, அதுதானே இப்ப கிரவுண்ட்ல போய் தப்பான மெசேஜை கன்வே பண்ணுது. இல்லைங்க, அதுதான் அது காரணம். காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய குழப்பம் தான். நீங்க இந்த குழு 28ஆம் தேதி திமுக குழுவை சந்தித்ததாக என்னோட ஞாபகம். இதே கிரீஷ் சோடங்கர் அந்த 28ஆம் தேதி திமுக குழுவை சந்தித்த பிறகு கொடுத்த பேட்டியில பாருங்களேன், இந்த திமுகவுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது, ரொம்ப கார்டியலா இருந்துச்சு, எங்களோட கருத்துக்களை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம், நாங்கள் தற்போது திமுகவுடன் மட்டும்தான் பேசி வருகிறோம் 28ஆம் தேதி சொல்றாரு. டெல்லி 28ஆம் தேதி திமுக குழுவுடன் பேச்சுவார்த்தை முடிந்த அடுத்த 1 மணி நேரத்தில் அவர் டெல்லி பயணிக்கிறார். டெல்லி சென்று டெல்லியில் இருக்கக்கூடிய திமுக சார்பில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை டெல்லி தலைவர்களிடம் தெரிவிக்கிறார். அதனை தொடர்ந்து ஒரு மீட்டிங் அங்கு நடைபெறுது. அடுத்த நாள் பத்திரிகையாளர்களை ஏனைக்கு கொடுக்க பேட்டியில் அவர் இதை சொல்றார். எனவே கிரீஷ் சோடங்கர் அதுக்கு முன்பு இதே மாதிரிதான் பேசியிருந்தார். நீங்க ஒரு தனியார் ஒரு தொலைக்காட்சிக்கோ இல்ல ஒரு ஊடகத்துக்கு பேட்டி அளிக்கும் போது தாவேகாவை குறைத்து மதிப்பிட முடியாதுன்னாரு.
மறுபடியும் இங்க வந்தாங்கன்னா மறுபடியும் திமுக குழுவுடன் பேசி வந்த பிறகு இந்த மாதிரி. எனவே அது காரணம் என்னன்னா, அவங்களே மிகவும் குழப்பமான ஒரு சூழ்நிலையில் ஒரு குழப்பத்தில் இருப்பதுதான் நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா கட்சியை இரண்டு விதமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். தாவேகாவா திமுகவா என்பது ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழலில் தான் இது போன்ற ஒரு பேக் அண்ட் போர்த்தா முதல்ல ஒரு கருத்து தெரிவிப்பது, அப்புறம் மறுபடியும் மாற்றி பேசுவது என்பது தொடர்பான ஒரு பேக் அண்ட் போர்த்துல போயிட்டு இருக்கிறதான் தெரியுது. பட் எதா இருந்தாலும் மார்ச் 5ஆம் தேதிக்கு முன்பாக ஒரு தெளிவு கிடைத்துவிடும். திமுக தரப்புல மொத்தம் எத்தனை சீட்டுகள் கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க? திமுகவை பொறுத்தவரை கடந்த முறை காங்கிரஸ்க்கு 25 இடங்கள் கொடுத்திருந்தார்கள். 25 இடங்களிலிருந்து ஒரு 2 தொகுதிகள் அதிகமாக கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக தெரிகிறது. ஆனால் காங்கிரஸ் கேட்பது போல 40 தொகுதிகள் கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை என்பதை திமுக மிகவும் தெளிவாக தெரிவித்து விட்டார்கள். ஆனால் அதற்கு பதிலாக மாநிலங்களவை இடங்கள் கொடுப்பதற்கும், அதே போல உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சில ஒப்பந்தங்கள் எட்டுவதற்கும் ஒப்பந்தம் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்கும் திமுக தயாராக இருப்பதாக தெரிகிறது. தயாராக இருக்கு. ஆனா காங்கிரஸை பொறுத்தவரை 40 தொகுதியில் ஆரம்பிச்ச காங்கிரஸ் 35க்கு கீழ் செல்லக்கூடாது என்பதில் அவங்களுடைய கருத்தா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2016 நாங்க 41 இடங்கள்ல போட்டி போட்டோம், எனவே மீண்டும் எங்களுக்கு 41 இடங்கள் வேண்டும் என காங்கிரஸ் கேட்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை 41 இடங்கள் போட்டி போட்ட நீங்கள் 2014 41 இடங்கள் போட்டி போட்டீங்க. அப்ப 8 சீட்டு தான் ஜெயிச்சாங்கன்னு என்னோட கணக்குன்னு நினைக்கிறாங்க. சரியா கூட தவறா கூட இருக்கலாம். சோ உங்களோட ஸ்ட்ரைக் ரேட் இவ்வளவுதான் இருக்கு. எனவே அவங்களுக்கு 40 இடங்கள் கொடுத்தா அவங்களால அதை கன்வெர்ட் பண்ண முடியாது, சீட்டை அவங்களால எம்எல்ஏவா கன்வெர்ட் பண்ண முடியாது. எனவே உங்களோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருப்பதன் காரணமாக அவளை கொடுக்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, கட்சி தற்போது உங்களோட கட்சியோட வளர்ச்சி எந்த லெவலுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் திமுக சுட்டி காமிக்கிறார்கள். அது நம்ம திமுக தப்புன்னு சொல்ல முடியாதுங்க. நீங்க 2021க்கு அப்புறம் எத்தனை முறை ராகுல் காந்தி தமிழகம் வந்திருக்கிறார்? பிரதமர் நரேந்திர மோடி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 9 முறை தமிழகம் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஆனால் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு 3 முறை தான் தமிழகம் வந்திருக்காரு. ஒன்னு பாரத் ஜோடோ யாத்ரா, அதுக்கப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சாரம், சமீபத்துல அந்த ஊட்டியில நீலகிரியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல, கூடலூர்ல இருக்க ஒரு ஸ்கூலுக்கான ஒரு அந்த ஸ்கூலோட செலிப்ரேஷன்ஸ்க்காக வந்தார். இந்த 3 முறை தான் தமிழகம் வந்திருக்கு. இந்த 3 முறை தான் தமிழகம் வந்திருக்கா. எனவே உங்களுடைய தலைமை உங்கள் கட்சியை வளர்ப்பதற்கு தமிழகத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் நீங்க அந்த நடவடிக்கை எடுக்காமல் உங்கள் கட்சி வளராமல் இருப்பதற்கு நீங்கள் திமுகவுடன் இருந்தனால் தான் வளர முடியல, நீங்க கம்மியான இடங்கள் கொடுப்பதன் காரணமாக தான் எங்க கட்சி வளர முடியவில்லை என்ற கருத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் திமுக நிலைப்பாடா இருக்கு. பட் பேக் சேனல் கம்யூனிகேஷன் இன்னும் 2 கட்சிகளுக்கு இடையே தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தான் நம்முடைய தகவல். எதா இருந்தாலும் மார்ச் 4 வரைக்கும் இது இழுத்தடிக்கும். இந்த பேச்சுவார்த்தை தொடரும். மார்ச் 5ஆம் தேதி தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதுதான் எனக்கு என்னோட புரிதல்.